சில நேரங்களில் நம்ம அறியாமையே பிசாசு நமக்குள்ளே வந்துடும். டாக்டர் அவங்களுடைய மீட்டிங் எல்லாம் நடந்தது, அவங்களோட கூட்டத்துக்கெல்லாம் போயிருந்தேன். அவங்க பிள்ளைகள்லாம் அவரை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தாங்க. அவருடைய ஊழியமே மந்திரவாத வல்லமை எடுக்கிற ஊழியம். நிறைய பேர் ஆந்திரா மற்ற இடங்கள்லேருந்தெல்லாம் அவர்கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய புஸ்தகத்தில் அவருடைய சாட்சி ஒன்று நான் படித்தேன். அதில் எழுதியிருக்கார், கவனிங்க. ஒரு வாலிப பிள்ளை ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சொப்பனம் பார்த்து எழுந்து அவள் அழுகிறாள். நல்லா கவனிங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் யாரோ அவளை கீறி விட்ட மாதிரி சொப்பனம். எந்திரிச்சு பார்த்தா அவளுடைய கையில் எல்லாம் ரத்தம் வருகிறது. ராத்திரியில் ரத்தம். என்னடான்னு சொல்லி பயந்து அவள் பெற்றோரை போய் எழுப்பும் பொழுது மறுபடியும் பெற்றோர் வந்து பார்க்கும் பொழுது அங்கங்கே ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. இவங்க ஒரு மந்திரவாதம் நிறைந்த ஒரு ஊரிலே குடியிருக்கிற ஒரு குடும்பம். ஏன்னா அப்போ மந்திரவாத வல்லமை இருக்கிற ஊராக இருக்கிறதுனால மந்திரவாதிகிட்ட போகிறாங்க. அடுத்த நாள் காலையில், நேற்று ராத்திரி இப்படியெல்லாம் அங்கங்கே ரத்தம் வருகிறது, உடம்புலாம் பிப்பல் சொரியல் இருக்கிறது, என்னன்னு பார்க்கும் பொழுது அப்புறம் அவங்க மந்திரம் பண்ணுறாங்க. மந்திரமெல்லாம் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் இவங்களும் போய் மந்திரவாதியாக பார்த்து இந்த உடம்பை கீறுகிறது. அது யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே ரத்தம் தன்னை போல வருது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிவப்பாகுது. இப்படி இருந்ததுனால எதுவுமே நல்லாக இவரை குறித்து கேள்விப்பட்டு போய் அந்த அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ அவர் இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, இது எந்த வயசுலேருந்து உனக்கு ஆரம்பித்தது? அப்போ அந்த பிள்ளை சொல்கிறா, நான் 10 வயதாக இருக்கும் பொழுது அபிதமாக நான் தெருவில் தனியாக போய் கொண்டிருந்த பொழுது என்னை மாதிரி அழகாக ஒரு சின்ன பிள்ளை என்னை பார்த்து வந்தா, என்னை சிரிச்சா, நானும் சிரித்தேன். அப்போது அவள் என் கண்ணுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளை பெரிய உருவமாக ஒரு பொம்மை மாதிரி மாறினா. நான் பயந்துட்டேன். ஆனாலும் என்னை பார்த்து சிரிச்சோன்னே எனக்கு அந்த பயம் போயிருச்சு. நானும் பேச ஆரம்பித்தேன். அப்போ என்கிட்ட கேட்டது, நான் உனக்கு சிறந்த நண்பனாகணும்னு விரும்புகிறேன், நீ என்னை உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டது. நானும் எஸ் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே என் கண் முன்னாலேயே அந்த உருவம் உடனே என்னை மாதிரி சின்னதாக மாறி அப்படியே நடந்து எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த நாளிலேருந்து தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொன்னான். இப்போ உங்களுக்கு விளங்குச்சா? இவ வந்து அந்த பிசாசு தான். பிசாசு அந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்து என்னன்னு கேட்டது, நான் உனக்கு நல்ல நண்பனா இருக்குன்னு என்னை ஏற்றுக்கொள்வாயா? இந்த சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐ வில் அக்செப்ட் யூ. எப்படி நம்ம இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த மாதிரி இந்த பிசாசு இந்த பொண்ணை வஞ்சிச்சிருச்சு. என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே நேரம் உள்ள வந்துருச்சு. அன்னையிலிருந்து தான் இவன் அந்த பாடுபட்டா. அவர் ஜெபம் பண்ணி அதை விரட்டிட்டாரு. நான் எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், நம்ம அறியாமல் இந்த பிசாசு பாட்டுகளெல்லாம் கேட்டு இன்னைக்கு ராக் மியூசிக் என்னென்னமோ மியூசிக்கெல்லாம் உலக வாலிப பையங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, டீன்ஸ் எல்லாம். அதெல்லாம் பெற்றோர் கவனிச்சுக்கணும் என்ன மியூசிக் கேட்குறாங்கன்னு சொல்லி. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் தலைநகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இன்டர்நெட்டில் இருக்குது. 2015ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்பதாக, அதாவது ஒரு மெட்டல் கான்சர்ட்னு சொல்லி, ஈகிள் டெத் மெட்டல் கான்சர்ட்டு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் தேசத்தில் எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு 400 பேர் ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து பயங்கர பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டு பாடினார்கள் என்று தான் அந்த நியூஸில் சொன்னாங்க. என்ன பாட்டு என்றால், டெவில் ஐ கிஸ் யூ, பிசாசே உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். இதுதான் பாட்டு. திரும்ப திரும்ப அடிச்சு பாடுவாங்களா, பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? திம்னு அடிச்சுட்டு பிசாசே ஐ கிஸ் யூ, டெவில் ஐ கிஸ் யூ, கிஸ்யூன்னு பார்த்து அந்த பாட்டு பாடி முடிகிறதுக்குள்ள தீவிரவாதிகள் ஒரு 9 பேர் உள்ள வந்து அதில் 90 பேரை சுட்டு போட்டாங்க. அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள இன்டர்நெட்டில் இருக்க, இன்னைக்கு சாயந்தரம் போய் அடிச்சு பாருங்க. இது நடந்தது. பாட்டு பேரு டெவில் ஐ கிஸ் யூ, உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். அப்போ சாத்தானு முத்தம் கொடுத்தா என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல? இதுதான் சாத்தானுடைய வேலை. அவங்ககிட்ட யார் யார் அன்பு செலுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும், பிறகு உயிரை வாங்கிடுவோம். இப்போது ஒன்று வேண்டாம், நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன?
விக்கிரகங்களை சேவிக்கிறவர்கள் பயங்கர ஐஸ்வர்யமா இருக்கிறாங்களே. எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு இயேசு பார்த்து என்ன சொன்னா, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நீர் பார்க்கிற இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உமக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ யார் யார் அவங்கிட்ட போய் அவன் முன்னால பார்க்குறீங்களா சாஷ்டாங்கமாய் போய் விழுகிறார்களோ கொடுக்குறாம. ஆனா அதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க படுகிற வேதனைகள் எல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். எத்தனை பேர் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க, குடும்பங்கள் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் நியூஸில் டிவியில் பார்க்க முடியும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஏமாந்து நம்ம அறியாமல் நம்ம பிள்ளைகளையெல்லாம் நம்ம வளர்த்தும் பொழுது உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் பிசாசு வஞ்சகமாய் செய்கிறபடினால பெற்றோராகிய நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? அவங்க என்ன மியூசிக் கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு வர டிவி ப்ரோக்ராம் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கேட்ட மாதிரி தான் எல்லாம் உருவாக்கி விடுறாங்க. அதாவது சின்ன பிள்ளைகளை சின்னதுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட ஆளை ரசிக்கிறவர்களாக என்ன பண்ணி விடுறாங்க, மாற்றி விடுறாங்க. அவ்விதமாக அதையே பார்த்து பார்த்து அம்மா டேடி மம்மிட்ட அதை தான் போடணும்னு அதுலேயே போயிடுறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிசாசோட நம்மை அறியாமல் நம்ம பிள்ளைக போய் லிங்க் ஆகாமல் பாதுகாத்து கொள்கிறது பெற்றோருடைய கடமையாக இருக்கு. இப்பவே கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், ஒரு நாளும் அறியாமல் பிசாசனுடைய வலையில போய் நல்லா ஜெபிங்க, சிக்கிடக்கூடாதப்பா, இது பொல்லாத உலகம் அப்பா, எங்கள் பிள்ளைகளை தயவாக பாதுகாத்து கொள்ளும். வெளியூரில் வெளிநாடுகளில் எங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் தயவாக பாதுகாத்து கொள்வீராக. சோத்திரம் 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 சோத்திரம்.